رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. அடுத்து அன்னூர், ஏழை முஸ்லிம்களுக்கு உதவி செய்யாதீர்கள் என்று செல்வந்தர்களை பார்த்து அப்துல்லா பின் உபை என்பவன் சொன்னபோது இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்த நபி தோழர் யார்? ஆப்ஷன் ஏ சாதி இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி சயீத் இப்னு அல்கம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. நேரம் போது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நாங்கள் விஜய்களை சொல்லி மதிப்பெண்களை பெறப்போகிறோம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஆப்ஷன் ஏ சாதி இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி இருக்கிறீங்க. அது சரியான விடையான்னு பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, தவறான விடை சயீத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். அந்த பதிலுக்கான ஆதாரம் புகாரியில் 4903வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. ஓகேங்களா? அல் அராப் சொல்லுங்க. ஒருவர் தாம் காணாத கனவை கண்டதாக திட்டமிட்டு சொன்னால் அவருக்கு மறுமையில் கிடைக்கும் தண்டனை என்ன? ஏ, இரு அரிசியை முடிச்சு போட வேண்டும், இரு கோதுமையை முடிச்சு போட வேண்டும், இரு பேரித்தம்பழத்தை முடிச்சு போட வேண்டும், இரு நெல்லை முடிச்சு போட வேண்டும். ஆப்ஷன் பி இரு கோதுமையை முடிச்சு போடணும். கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், ஆனால் பதில நாங்கள் சொல்லி முயற்சி பண்ணுறோன்னு பண்ணியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான சொல்லியிருக்கிறீங்க. 100 மதிப்பெண்கள் நீங்கள் பெறுறீங்க. அடுத்து அர்ராகத அணியினருக்கான கேள்வி. அல் அல்ஹு என்றால் என்ன? ஏ பொய் சாட்சி, பி கோல் சொல்வது, சி தற்கொலை, டி பொருட்களை அபகரிப்பது. அல் அல்ஹு என்றால் என்ன? சொல்லுங்க. பொய் சாட்சி. கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில். கோல் சொல்வது என்பதுதான் சரியான பதில். முஸ்லீமில் வரக்கூடிய 5080வது செய்தி இதை சொல்கிறது. அடுத்து கண்டுபிடி. உங்களுக்கான ஒரு கேள்வி எடுங்க பார்ப்போம். ஒன்று எடுங்க. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி எடுங்க. போங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி எடுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு கேள்வி எடுங்க. விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியுடைய 7வது சுற்று கண்டுபிடி. ஒரு விடைய ஒரு பந்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதை இப்போ கண்டுபிடிக்கிறது தான் இதில் உள்ளது. யார் முதல்ல அந்த பந்தை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு 100 மதிப்பெண். அடுத்து 80, 70, 60 இப்படி தொடர்ச்சியாக யார் புள்ளிகளை வாங்க போகிறான்றங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்களா? வாங்க, யார் பந்து எடுத்துகிட்டு வரோம்? வாங்க, இங்கே வாங்க. அன்னூர் இங்கே வாங்க. அன்னூர் வைங்க. அடுத்து வாங்க, அல்மாயிதா வாங்க வைங்க. அல்லாஹ் எல்லாம் என்ன பதில் பார்த்துட்டிங்களா? தெரியுமா? கன்ஃபார்மா? போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோமா? உங்கள் இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிதா? இங்கே வந்து வைக்கணும். வாங்க, ஸ்டார்ட். நேரம் முடிவடைந்து விட்டது. தம்பி வந்துருங்க, வாங்க. முதல்ல வந்தவர் நீங்கள் தானே. மஸ்ஜிதுல் நபவியில் தொழுதால் கிடைக்கும் நன்மை எத்தனை? 1000 நன்மை. மாஷா அல்லாஹ். அடுத்து அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றியவர் என்று புகழப்பட்டவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரே கபரில் பலர் அடக்கம் செய்யும் போது யாரை முதலில் வைக்க வேண்டும்? குரானை அதிகமாக மனநமிட்டவரா?
அபுதல்கார் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு விருப்பமான தோட்டத்தை தர்மம் செய்தார்கள். தோட்டத்தின் பெயர் என்ன? பைருஹா. ஓகே, சரிங்க. அதில் குரானை அதிகமாக மனனம் செஞ்சவர் இல்லையா? இதை தான் தேடுனீங்களா? குரானை அதிகமாக மனனம் செய்தவர். ஓகேவா? சரி, கிளம்பி. ஓகே, வந்துடுங்க. இவங்க அன்னூருக்கு 100, அல் மாயிதா 80, அர் ரஹது 70. ஓகேவா? இவருக்கு மதிப்பெண் இல்லை. அவர் தேடினாங்க, அவங்களால எடுக்க முடியல, முயற்சி பண்ணாங்க. ஓகே, 100, 80, 70. இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய அடுத்த சுற்று செய்கையும் பதிலும். திருக்குரானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் அதில் நம்ம போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய டீமுக்கு அதை புரிய வைக்கணும். யார் புரிய வைத்து அந்த கரெக்டான பேரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 100 மதிப்பெண்கள் இருக்குது. அல்ல கிராஃப் வாங்க பார்ப்போம். செய்கையும் பதிலும். இல்லைங்க, இங்கே வாங்க, காட்டுங்க, இப்படி கொடுங்க, பார்த்துங்க என்ன போட்டிருக்கு தெரியுதா? நீங்கள் பேசக்கூடாது. பேசாமல் ஆக்ஷன் மூலமாக அதில் என்ன இருந்ததோ உங்களுக்கு நீங்கள் சொல்லணும். சொல்லுங்கள். நீங்கள் மைக்கில் பேசலாம், அவர் தான் ஆக்ஷன் பண்ணணும். நீங்களும் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? போயிட்டு வாங்க. களம் இல்லை, தவறான பதில். அடுத்து வாங்க, அர்ரஹது வாங்க. ஓகேங்களா? ஆமாம், அது கீழே உள்ள கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீங்கள் பேசலாம், அவர் தான் ஆக்ஷன் பண்ணணும். நேரம் முடிஞ்சு விட்டது. இறைவன் யாரை தொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரை தொல்லணும்? இறை நம்பிக்கை உள்ளத்திலிருந்து அப்படின்னு சொன்னாங்க. இறை நம்பிக்கையாளர்ன்றதுக்கு வாங்க, அல் மாயிதா வாங்க. ஓகேங்களா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். வாயசிக்கக்கூடாது, ஆக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, நேரம் முடிவடைந்து விட்டது. நபிமார்கள் சம்பந்தமான விஷயங்களை தான் அவங்க எடுத்து சொன்னாங்க. அடுத்து வாங்க, அன்னூர் வாங்க, எடுங்க. நீங்கள் தான் இப்போ ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, பார்த்துட்டிங்களா? சரி, நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. உங்கள் டேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகேவா? ரைட், ஆக்ஷன் டைம். ஓகே, அழைப்பு சொல்லு. கடிகாரம் முள் முள் சொல்லு. வாட்ச்
சரி, நேரம் முடிவடைந்து விட்டது. இரும்பு என்பதை தான் தம்பி இவ்வளோ நேரம் நமக்கு சொல்வதற்கு முயற்சி பண்ணாங்க. அதான் அதில் உள்ளது. 9வது சுற்று கேட்டு சொல் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண். இல்லை நாங்கள் அந்த மதிப்பெண்ணை எங்களுக்கு தெரியல விடக்கூடாதுன்னு நீங்கள் முயற்சி பண்ணால் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக 50 மதிப்பெண்கள் பெறலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள்கிட்ட முன்னாடி சொல்லிடலாம், லைன்லேயே கூட இருக்கலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனாக போயிட்டே இருக்கும். முதல் கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு ஃபோன் பண்ணிக்கிங்க. கேட்டு சொல். ஓகேவா? எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டீங்களா? போயிடுவோம், உள்ளே போகிறோம். பஹ்ரைனில் ஜிஸ்யா வரியை வசூலிக்க யாரை நபிகளால் அனுப்பினார்கள்? அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்களே பதில் சொன்னால் 100, ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணாக்கா 50. பஹ்ரைனில் ஜிஸ்யா வரியை வசூலிக்க யாரை நபிகளால் அனுப்பினார்கள்? ஏ அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, பி உஸ்மான், சி அபு கதாதா, டி. ஒரு கால நேரம் முடிய போது. அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ். சரி, விடையை பார்ப்போமா? இப்போ அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. நீங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்குது. அடுத்து ஆறாவது அணியினருக்கு. அல்லாஹ் எதிரிகளுடைய வீடுகளையும் புதைக்குழிகளையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரில் கூறினார்கள்? ஏ ஹுனைன் போர், பி பனு முஸ்தலிக் போர், சி அகசாப் அகழ் போர், டி பத்ரு போர். பனு முஸ்தலிக் போர். நீங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலை, அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறீங்க. விடை சரியா என்பதை பார்ப்போம். தவறான பதிலை சொல்லியிருக்கீங்க. அகசாப் அகல் போர் என்பது தான் சரியான பதில். அல்மாய்தா. அடுத்து உதைபியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக எழுதியவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் ஆரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலையா நீங்கள்? வேணாம், நாங்கள் இதிலே பதிலை சொல்கிறோம், 100 மதிப்பெண்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றீங்க. சரியாக இருக்குமா பதிலானா? ஒரு முயற்சி பண்ணுறோம். பதில் தப்பாக இருந்தால் 100 போய் 50 போயிருக்கும். சரி, போய் பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடையை சொல்லியிருக்கிறீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரில 2698வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. 100 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். அடுத்து அன்னூர் சாயிப் பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனையாவது வயதில் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள்? 7 வயது, 8 வயது, 6 வயது, 4 வயது. நேரடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா 100 மதிப்பெண். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா 50 மதிப்பெண். சாயிப் பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையாவது வயதில் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள்? சாயிப் பின் யசீத் 7 வயசு, 6 வயசு, 8 வயசு, 4 வயசு. சாயிப் பின் யசீத். ஏழு வயது, 8 வயது, 6 வயது, 4 வயது. எத்தனாவது வயதில் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள்? பேர் சொல்றது கரெக்டா? ஆமா, சாயிப் பின் யசீத் கரெக்ட். சாயிபா சைதா? சாயிப் பின் யசீத். சரி, நான் பார்த்து சொல்றேன்னா.
பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நேரம் முடிந்து விட்டது. 7 வயது. டைம் முடிஞ்சிருச்சு. 7 வயது. 7 வயது 100 மதிப்பெண் 1858வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. ஓகே, அடுத்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய இறுதி சுற்றுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதில் 300க்கும் மேற்பட்ட தலைப்புகளை நம்ம தொகுத்து அதில் எந்த தலைப்பாக இருந்தாலும் நாங்கள் அதில் 2 நிமிடங்கள் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம் என்ற அடிப்படையில் இது தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு சகோதரர்களும் இப்போ சொல்ல இருக்கிறாங்க. உங்களுக்கான தலைப்பை தேர்ந்தெடுங்க. இல்லை, தலைப்பை பார்த்துக்கிட்டீங்களா? என்ன தலைப்பு வந்திருக்கு உங்களுக்கு? அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என்ன? ஒரு விரிவான ஆலோசனை. ஓகே, நீங்க உங்களுக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு? பெண் சிசு கொலை தடுக்க என்ன வழி? பெண் சிசு கொலையை தடுக்க என்ன வழி? ஓகே, உங்களுக்கு? அனுமதித்த வழியில் பொருள் ஈட்டல். அனுமதித்த வழியில் பொருள் ஈட்ட வேண்டும் அப்படின்ற வந்திருக்கு தலைப்பு. உங்களுக்கு என்ன? அமல்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்? அமல்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற தலைப்பு வந்திருக்கு. இப்போ யார் பயான் பண்ண போறா? உங்க டேடி பண்ண போறாங்க. உங்களில் யார் பயான் பண்ண போறது? 2 மினிட்ஸ். ஆமாம், நீங்க பண்றீங்க. சரி, நீங்க பண்றீங்க. இதுல யார் பண்றா? நீங்க பண்றீங்க. ஓகேவா? சரி, அல் மாயிதானி ஆரம்பிங்க பாப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் எனும் மிக பெரும் பாக்கியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நாம் நல்லறங்களை செய்ய வேண்டும். அந்த நல்லறங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமல்கள் நமக்கு மறுமையிலே அதன் காரணமாக கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள் என்பது அளப்பெரியதாக இருக்கின்றது. அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட கூடிய அமல்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ விதமான நல்லறங்களை செய்கின்றார்கள். நல்லறங்களில் மிக உயர்ந்த நல்லறமாக இருக்கக்கூடிய தான தர்மங்களை செய்வது, ஜக்காத்து கொடுப்பது, அதே போன்று பசித்தோருக்கு உணவளிப்பது, பொருளாதார வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்வது என்று சொல்லக்கூடிய நல்லறங்களை எல்லாம் செய்கின்றார்கள். இந்த அமல்கள் நமக்கு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அது பரிபூர்ணமானதாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நல்லறங்களை எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு உலகிலே வாழக்கூடிய முஸ்லீம்களில் சிலர் அந்த நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரியங்களை செய்துவிடுகின்றார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மகாபாதக செயல்களை செய்துவிடுகின்றார்கள். நான் எல்லா விதமான நல்லறத்தையும் செய்வேன், தான தர்மங்களை செய்வேன், ஜக்காத்து கொடுப்பேன், ஹஜ் செய்வேன், அதோடு சேர்த்து மகான்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய அந்த வழிமார்களிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லி செய்யக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். 2 நிமிடம் நம்ம கொடுத்துருந்தோம். நல்லறங்கள் செய்யணும், அது நம்ம அழிந்து விடக்கூடாது என்று சொன்னால் இணை வைக்கக்கூடாது, இணை வைத்தால் அது அழிந்து விடுன்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னூர் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அனுமதித்த வழியில் பொருளீட்டல். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் மூமின் என்று சொல்கின்றார்கள், முஸ்லீம் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த அந்த காரியங்களை வட்டி என்ற பெயரில் இன்றைக்கு தான் மாத்திரம் நிம்மதியாக இருந்தால் வாழ்ந்தால் போதும் என்ற கங்கணத்தில் காரியத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் வியாபாரத்தை வளர்க்கின்றான், வட்டியை தடை செய்திருக்கின்றான். வியாபாரத்தில் எல்லாம் பறக்கத்து செய்திருக்கின்றான். இன்னைக்கு மக்கள் மத்தியில் வசதியாக இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் ஏழை மக்களை அவங்களுடைய இரத்தத்தை அப்படி அட்டை போல் உறிஞ்சி எடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அந்த வட்டியில் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் கந்து வட்டி என்கின்றார்கள், ஸ்பீடு வட்டி என்று சொல்கின்றார்கள், மீட்டர் வட்டி என்று சொல்கின்றார்கள். இப்படி அநியாயமான என்னென்ன வட்டியில் முறை இருக்கின்றதோ அவ்வளத்தையும் அந்த பொருளாதாரம் வட்டி என்ற அந்த முறையில் இழுக்கிற அந்த காட்சியை பார்க்கின்றோம்.
நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆட்களை விட ஏழையான மக்கள் தான் இன்று அந்த வட்டியில் இறங்கக்கூடிய, கடன் வாங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் தென்காசியிலிருந்து கணவனும் மனைவியும் 2 குழந்தைகளும் இந்த வட்டி வாங்கிய கூடுதலாக வட்டிக்கு பணம் கட்டி என்னால் கட்ட முடியவில்லை என்று ஏங்கி பல முறை காவல்துறையிட கொடுத்தும், அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட கொடுத்தும் அந்த வட்டி என்னால் கட்ட முடியலை, நான் வாங்கிய பொருளாதாரத்துக்கு மேலே நான் கட்டிட்டேன் என்று அந்த மக்கள் முறையிட்டும் யாரும் கேட்கல. அந்த பரிதாபம் நெல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தன்னைத்தானே அழித்து கொண்டார்கள். இந்த மாதிரி வட்டியில் அந்த மக்கள் மூழ்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தங்கத்துக்கு தங்கம் தவிர நீங்கள் மாற்றாதீர்கள், அதே போல நீங்கள் வெள்ளிக்கு வெள்ளியை தவிர நீங்கள் மாற்றாதீர்கள். நேரம் முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருந்தாலும் கூட நேரம் உங்களுக்கு இல்லை. என்ன அனுமதிக்கப்பட்ட வழியில் பொருளீட்டுதல், அதில் வந்து அந்த வட்டியுடைய விஷயத்தை சொன்னாங்க. குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு குடும்பத்தார் எரித்து கொண்ட அந்த தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை இந்த பயானில் நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. அடுத்து வாங்க அல் மாயிதா, அல் ஆராஃப் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு மனிதகுலம் சந்திக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை பெண் சிசு கொலை. பெண் சிசுக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மாபாதக செயல் இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெண் சிசுக்களை ஏன் கொலை செய்கிறார்கள்? ஏன் பெண் குழந்தையை பிடிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பெண் சிசுக்களை கொலை செய்வதற்கு காரணம் இன்றைக்கு சமூகத்தில் ஊடுருவக்கூடிய வரதட்சணை என்ற அந்த பிரச்சனை தான் காரணம். இந்த வரதட்சணை காரணத்தினால்தான் பெண் குழந்தை என்றாலே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அந்த வரதட்சணையை வந்து இஸ்லாமிய மார்க்கம் ஒழித்து கட்டுகிறது. இன்னைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து திருமறை குரானிலே வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெண்களுக்கு அவர்களுக்குரிய மனக்கொடைகளை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறான். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுறன்னு சொன்னால், பெண்கள்டிருந்து வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. பெண்ணுக்கு கொடுன்னு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் 50 பவுன் போடு 100 பவுன் போடு, பெண் வீட்டால் வந்து சுரண்டி பிழைக்கக்கூடிய ஒரு ஆண் வர்க்கமாக இருக்குது. அதனால தான் வந்து ஒரு பெண் குழந்தை என்றாலே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அதற்கு மிக பிரதான காரணம் சமூகத்தில் புறையாக ஊடுருவக்கூடிய அந்த வரதட்சணை என்ற பிரச்சனை தான். இப்போ இந்த பிரச்சனைக்கு உரிய ஒரு தீர்வை தான் திருமறை குரானில் வந்து நீங்கள் அந்த பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ இந்த சமூகத்திற்கு ஒரு தீர்வு, சிசு கொலையை தடுப்பதற்கு ஒரு தீர்வு என்ன என்று சொன்னால், பெண்களுக்குரிய மகரை கொடுத்து விட வேண்டும். இதன் மூலமாக வரதட்சணை ஒழிஞ்சுன்னு சொன்னால் அதோடு இந்த முடிவடைந்து விட்டது. பெண் சிசு கொலை அதுக்கு அடிப்படையான காரணம் அந்த வரதட்சணை தான். அது வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறாங்க. அர்ராஹது சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரே வரையில் சொல்லணும்னா, அடுத்தவன் வீட்டுக்குள்ளே மூக்கு நுழைக்கிறது. என்னென்னா, இந்த அமெரிக்கா என்கின்ற நாடு தொடர்ச்சியாக அந்நிய நாட்டில் போய் இடம் பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த நாடை கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்க, போர் நடத்துகிறோங்கிற பேரில் அநியாயம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்குனா பாலஸ்தீனில் பார்க்குறோம், தினம் தினம் நமக்கு வீடியோக்கள் வருது, எந்த அளவுக்கு மக்களை கொன்று குவிச்சிருக்காங்க. அதே போல் ஆப்கானாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், இதுபோல் நாடுகளில் போய் தங்களுடைய ஆயுத பலத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த ஆயுத பலத்தை காமிச்சு இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன் என்பதை இந்த உலகுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ரீதியில் போய் என்ன செய்கிறாங்க, அந்த மற்ற நாடுகளில் போய் மூக்கு நுழைச்சி இது போன்ற போர்க்களங்களில் நிறைய அவர்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறனால தான் அவர்களுக்கு என்ன செய்யுது, இந்த பொருளாதார நெருக்கடி வருது. இதில் நமக்கு ஒரு படிப்புன்னு இருக்குது. அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், அநியாயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறான். அதுபோல் நாம் மற்றவர்களுக்கு அண்டை வீட்டாரை பற்றி பேசும்போது கூட அண்டை வீட்டாரை கூட நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம படிப்பினையை எடுத்துட்டு நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட என்ன செய்யணும், நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி. இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியில் 10 சுற்றுகளை நம்ம நடத்தியிருந்தோம். அதில் இறுதி சுற்றாக மார்க்கத்தை சொல் பரிசுகளை வெல் என்ற அடிப்படையில்
இறுதி சுற்றுல நம்ம 300க்கும் மேற்பட்ட தலைப்புகளை தொகுத்து வைத்ததிலிருந்து சில தலைப்புகளை கொடுத்தோம். அந்த பேப்பரில் என்ன இருக்கும் என்பது கூட தெரியாத சூழ்நிலையில் அதை எடுத்து அனைத்து சகோதரர்களும் அதில் இருந்த தகவலின் அடிப்படையில் உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க. 2 நிமிடங்களுக்கு தங்களுடைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். தலா ஒவ்வொரு பிரிவிற்கும் இதில் நம்ம 100 மதிப்பெண்களை வழங்குகின்றோம். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பத்தில் அன்னூர் அல் மாயிதா லாராஃப் அராஹ் அணியினர் பங்கு பெற்று அன்னூர் அணியினர் 700 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அல் மாயிதா அணியினர் 730 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். அர் ராஹத் அணியினர் 345 புள்ளிகளும் அல் அராஃப் அணியினர் 400 புள்ளிகளையும் பெற்றிருக்கிறார்கள். இதில் 730 புள்ளிகளை பெற்று அல் மாயிதா அணியினர் முதல் இடத்தை பிடிக்கிறார்கள். வாங்க, அர் ராஹத் அணியினர் வாங்க, 2 பேரும் வாங்க, ஃபேமிலியா வாங்க, பரிசு வாங்கிக்கிங்க. ஓகே, இது உங்களுக்கு 3வது பரிசு. அல் அகராஃப் அணியினர் 3வது பரிசு பெறுகிறார்கள். வாங்க, அன்னூர் வாங்க. ஆமா, அன்னூர் அணியினர் 2வது பரிசு பெறுகிறார்கள். அல் மாயிதா முதல் பரிசு பெறுகிறார்கள்.